இரண்டாவது கப்பை ஆர்சிபி கிட்ட கொடுங்கன்னு குஜராத் விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் குஜராத் அணியை 155 ரன்குள்ளே வந்து சுருட்டி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அணி. இன்றைக்கி நடந்துட்டு இருக்க ஆர்சிபி விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ஃபைனல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஆர்சிபி கேப்டன் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. சொந்த மைதானத்தில் முதல்ல பேட்டிங் ஆடினாங்க ஃபைனலில் குஜராத் அணி. ஒரு 200லேருந்து 250 ரன்களுக்கு மேலே வந்து அடிப்பாங்கன்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு. ஏன்னா சாய் சுதர்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட் அவுட் வந்து ஆயிருப்பார். அதாவது வந்து அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூ போய் வந்து நாட் அவுட் ஆகி வந்து கிரீஸில் இருந்திருப்பாங்க. ஆனால் இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பாலில் சுபம் கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும்போது ஹசல்வுட் போட்ட பாலில் ராஸ் படர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டு அதிர்ச்சிகரமாக வெளியேறியிருப்பார். அவரது விக்கெட்டை விராட் கோலி வேறு லெவலில் வந்து கொண்டாடி வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். அடுத்த விக்கெட்டை மூணாவது ஓவரில் மூணாவது பாலில் சாய் சுதர்சன் 12 பாலுக்கு 12 ரன் 2 பவுண்டரி அடிச்சிருக்கும்போது புவனேஸ்வர் குமார் போட்ட ஒரு ஷார்ட் பாலில் ஜிதேஷ் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு அதிர்ச்சிகரமாக அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். இந்த விடம் ஜிடி அணியில் வந்து தொடக்க ஆட்டக்காரரான சாய் சுதர்சன் கில் தான் தொடர் வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சாங்க. அவங்க ஃபைனல் முக்கியமான மேட்ச்சில் அவங்களுடைய சொந்த மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 10 ரன்லேயும் வந்து வெளியேறி அதிர்ச்சி கொடுத்தாங்க. அங்கேயே குஜராத் கதை முடிஞ்சது மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்த ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சித்து ஒரு பெரிய நாக் வந்து விளையாடலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சித்து வந்து 18 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது சலார் போட்ட பாலில் வந்து அவுட் ஆகிட்டு வெளியேறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் 23 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட ஒரு வேறு லெவல் பந்து வீச்சில் ஜிதேஷ் சர்மா வேறு லெவலில் சப்மிட் பண்ணதுனால 19 ரனில் அவரும் அவுட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் வந்து நின்று போராடி இருப்பார். அதுக்கப்புறம் உள்ள வந்து வெயிட்டில் பெருசாக யாரும் விளையாடலை. குறிப்பாக சொல்லலாம் கான் 6 பாலுக்கு 15 ரனில் அவுட் ஆகிருப்பாங்க. ராகுல் திரிபாத்தியா 5 பாலுக்கு 7 ரனில் அவுட் ஆக, ஹோல்டர் 5 பாலுக்கு 7 ரனில் அவுட் ஆகிருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் 37 பாலுக்கு 50 ரன் 5 பவுண்டரி அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருந்திருப்பாங்க. குஜராத் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் போயிருக்கு 155 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ரஷீத் சலாம் 4/27 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், ஹசல்வுட் 4/37 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், புவி 4/29 ரன்கள் மட்டும் வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், குணால் பாண்டே 4/23 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஆர்சிபி அணி 2 ஓவர் முடிவில் 23 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இன்னும் 133 ரன் அடித்தா வந்து ஃபைனலில் ஜெயிப்பாங்க. இந்த 155ங்கிறது ஆர்சிபி 5 ரனில் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். இதனால் இந்த ஃபைனலில் வந்து குஜராத்தை வீழ்த்தி ஆர்சிபி 2வது முறையாக கோப்பையை வெற்றி பெற போகிறாங்க. மேலும் இந்த வருடம் அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியலில் 15 வயதை சேர்ந்த சூரியவம்சி வந்து முதலிடம் பிடிக்கிறாங்க. ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா கில் ஒரு 30 ரன்னுக்கு மேலேயும் சாய் சுதர்சன் 40 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தா அவங்க ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நடக்கலை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவம்சி தான் வந்து அதிக ரன் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப்பை வந்து வச்சுருக்காங்க. பர்பிள் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர் புவியை வந்து பார்த்தீங்கன்னா 27 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுத்து வாங்கியிருக்காங்க. கோப்பையை வந்து ஆர்சிபி வாங்க போகிறாங்க. குஜராத் அணி வந்து பார்த்தீங்கன்னா போராடி ஃபைனல் வந்து ஆர்சிபி கிட்ட வந்து பல்ப் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2வது முறை ஆர்சிபி கோப்பையை வெற்றி பெற போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.